தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அதிரடியான பதில். ரஷ்யாவிற்கு அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுத்தீர்களாக இருந்தால் அனைத்தையும் தூக்கி வீசுமே அல்லாமல் ஒரு காலமும் அடிபணிந்து போகாது என்று ரஷ்ய அதிபர் ஆக்ரோஷமாக கூறியிருக்கின்றார். ரஷ்ய அதிபரினுடைய திட்டம் உக்ரைன் போரை நீடித்து செல்வதன் மூலமாக ஐரோப்பாவினுடைய பணத்தை நாசம் செய்து ஐரோப்பா முன்னேறுவதற்காக எடுக்கின்ற காலத்தையும் நாசம் செய்து நம்மை ஏமாற்றுவதே ஆகும். ஒரு காலமும் ஏமாந்துவிடக் கூடாது என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்டே ஃபிரெடரிக்சன் முழக்கம். பெல்ஜியம் நாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய பணத்தை எடுப்பீர்களாக இருந்தால் அது திருட்டாக அமையும். பழிக்கு பழி விழிக்கு விழி என்று எதிர்வினை ஆற்றுவோம் என்றதன் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியம் தடுமாற்றம். பணத்தை எடுக்க முடியாத பல்லில்லா சிங்கமானது ஐரோப்பா. அட என்னத்தை சொல்வேண்டா தம்பி, என்னத்தை சொல்வேண்டா, அடுத்த ஆண்டு முதல் உக்ரைனில் சம்பளம் கொடுப்பதற்கு பணமில்லை, அதற்கான பணத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பா பணக்கார வேடமிட்டாலும் கூட ஐரோப்பா தனக்குள் இருக்கின்ற ஏழ்மையை மறைத்து நாடகமாடுகின்றது என்று ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பெரும் பொருளாதார பிரச்சனை இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனுக்கு கொடுக்கின்ற பணத்திற்கு இவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்பது உள்ளூர் பொருளாதார நிலையாகும். வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அந்தர்பல்டி 24 மணி நேரங்களுக்குள்ளால் சுழன்றார். அடுத்த பக்கமாக அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா, அமெரிக்காவோடு பேச தயார் என்றார். ரஷ்யாவின் ஆப்த நண்பன் ரஷ்யாவை பொருளாதார காலனியாக மாற்ற இருக்கின்றது என்று கூறப்பட்ட சீனா கடல் வழியாக ரஷ்யாவிடமிருந்து இறக்குகின்ற ஆயிலை இன்று முதல் நிறுத்தியது. ரஷ்யாவிற்கு தினசரி 10 லட்சம் பீப்பாய்கள் ஆயில் ஏற்றுமதி உடனடியாக வீழ்ச்சியடைந்தது. பொருளாதாரத்தில் விழுந்திருக்கின்ற அடி ஒற்றை காலை முறித்திருக்கின்றது. நீலவான ஓடையிலே நீந்துகின்ற வெண்ணிலா என்பது போல இன்று மதியம் வரை உலக வானில் உலா போன செய்திகளினுடைய தொகுப்பு. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்தாலும் அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது. பொருளாதார வலியொன்றை தருவதனால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பது ஒரு காலமும் ரஷ்ய வரலாற்றில் நடக்க முடியாத நாடகமாகும். அமெரிக்காவினுடைய செயல் அமெரிக்கா ரஷ்யா இரு நாடுகளிடையேயும் சமீப காலமாக வளர்ந்த நல்லுறவை மதிக்காத மட்டமாக நினைக்கின்ற ஒரு கீழ்த்தரமான செயலாகும். எமக்கு சுயமரியாதை உண்டு, அமெரிக்கா காசுக்காக நாங்கள் அடிபணிகின்ற ஆட்கள் அல்ல என்று ரஷ்ய அதிபர் திட்ட தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். இதனால் அமெரிக்காவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களிடம் தேவையான ஆயில் அல்லது ஓயில் இருக்கின்றது. ஆனால் உலக நாடுகளுக்கு அப்படி அல்ல. உலக நாடுகளில் இருக்கின்ற பெட்ரோல் நிலையங்களில் எல்லாம் இனி அதிர்வலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இது ரஷ்யாவின் வயிற்றில் அடிக்கின்ற வேலை அல்ல, ஏழை நாடுகளின் வயிற்றில் அடிக்கின்ற வேலை. ஆனால் ரஷ்யாவினுடைய வருமானத்தில் ஆயில், எரிவாயு என்பன 20% இருக்கின்றது. இதனால் தான் ரஷ்யாவிற்கு விழுந்திருப்பது பாரிய அடி என்றே கூறப்படுகின்றது. 20% பாதிப்பு என்றால் மற்ற 80% வருமானம் சிறப்பாக இருக்கின்றதா என்றால் இல்லவே இல்லை. அவற்றிலும் பல வேறு ஓட்டைகள் விழுந்திருக்கின்றன. இதற்கிடையில் இன்றிலிருந்து சீனா ரஷ்யாவிடமிருந்து இறக்குகின்ற ஆயிலை நிறுத்தி இருக்கின்றது. அதாவது கடல் வழியாக இறக்குகின்ற ஆயிலை. இதனுடைய அளவு ஒரு நாளைக்கு 10 லட்சம் பீப்பாய்களாகும். இந்த பணம் ரஷ்யாவிற்கு இல்லாமல் போகின்றது. சீனா அமெரிக்காவினுடைய கோரிக்கையை ஏற்று அமெரிக்கா சமாதானத்தை ஏற்படுத்த முடியாமல் படுகின்ற பாட்டை புரிந்து கொண்டு அடுத்த வாரம் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேச இருக்கின்ற நிலையில் மரியாதையின் பொருட்டு இந்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் தரை வழியாக குழாய் வழியாக செல்லுகின்ற எரிபொருட்களை அது நிறுத்தவில்லை என்பதும் அது எந்த அளவு என்பதும் தெரியவில்லை. இருப்பினும் இந்த நிறுத்தமானது ரஷ்யாவிற்கு பொருளாதார ரீதியாக இல்லை என்றாலும் தன்மான ரீதியாக ஓர் அடிதான். தன்னை நம்பியிருந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று ரஷ்ய அதிபர் கூறிய சீனா இன்று நிலை மாறி இருப்பது ரஷ்யாவிற்கு ஓர் அடிதான். இதுபோல இந்தியாவும் மாறி இருப்பது ரஷ்யாவிற்கு அடியாகவே இறங்கி இருக்கின்றது. அதனால் தான் ஆத்திரமாக தன்மானம் இழக்க மாட்டேன் என்று புட்டின் கூறியிருக்கின்றார். மேலும் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ஐரோப்பாவினுடைய 27 நாடுகளினுடைய தலைவர்களுக்கு இடையே
இடையறாத கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உக்ரைனில் நடைபெறும் போரை காரணம் காட்டி எமது காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் ரஷ்ய அதிபர் வீணடித்துக் கொண்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபரனுடைய போருக்காக நாங்கள் செலவிட்ட காலம் மிக அதிகம் 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 என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறுகின்றார். அதேவேளை அடுத்த ஆண்டுடன் முறிந்து விழும் நிலையில் இருக்கின்றது உக்ரைனினுடைய பொருளாதாரம். அதற்கு பின்னர் பொருளாதாரத்தை கொண்டு நடத்தவோ, சம்பளங்களை வழங்கவோ, பென்ஷனை வழங்கவோ, ஓய்வூதியத்தை வழங்கவோ வழியற்ற நிலை இருக்கின்றது. இந்த பணத்தை யார் கொடுப்பது? இதுவரை அமெரிக்கா கொடுத்து வந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்மிடம் பணம் கிடையாது என்று அடியோடு நிறுத்திவிட்டார். இதனால் உக்ரைனுடைய போரையும் பொருளாதாரத்தையும் வீடுகளில் எரிகின்ற அடுப்பையும் ஐரோப்பிய ஒன்றியமே பொறுப்பேற்க வேண்டி வந்திருக்கின்றது. இது தேவையற்ற சுமையாக இருப்பதும் ஐரோப்பாவின் பொருளாதார அழிவிற்கு காரணமாக இருப்பதும் உக்ரைனுடன் போரை நடத்தி கொண்டே ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை படிப்படியாக ரஷ்ய அதிபர் அழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதும் ஐரோப்பிய தலைவர்கள் புரிந்து கொண்ட ஒரு விவகாரமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு வழங்கலாம் என்று நேற்று எடுக்கப்பட்ட முடிவு இன்று தள்ளாட்டமான நிலையை சென்றடைந்திருக்கின்றது. பெல்ஜியம் நாட்டினுடைய பிரதமர் பூட்டிய அறைக்குள்ளே ரஷ்ய அதிபருக்கு எதிராக ஏட்டிக்கு ஏட்டி போட்டிக்கு போட்டியாக நிற்க வேண்டும் என்று பேசினாலும் பொது வழியிலே பல்டி அடித்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. பெல்ஜியத்தினுடைய பிரதமர் பார்க் டி பெவல் ரஷ்யாவினுடைய பணம் பெல்ஜியத்தில் தான் இருக்கின்றது, அதை எடுப்பதாக இருந்தால் சர்வதேச ரீதியாக ரஷ்யா வழக்கு தொடரும். அந்த வழக்கில் ரஷ்யா வெற்றி பெறுமாக இருந்தால் பெல்ஜியம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். உக்ரைனுக்கு வழங்கிய பின்னர் பெல்ஜியம் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலையில் வந்தால் யார் தருவது? ஐரோப்பாவினுடைய 27 நாடுகளும் அதற்கு பொறுப்பேற்க தயாரா என்று கேட்டிருக்கின்றார். ஐரோப்பாவில் டென்மார்க், ஜெர்மனி உள்ளிட்ட வடபுல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரத்தில் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களினால் தங்களுடைய பங்கை வழங்க முடியும். ஆனால் ஸ்பானியா, இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளினால் ஒரு யூரோவை கூட வழங்க முடியாது. எனவேதான் அவர் அச்சமடைகின்றார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி நாடு வீட்டோ அதிகாரம் கொண்டது. திடீரென இந்த பணத்தை கொடுப்பதை நிறுத்துமாக இருந்தால் இந்த சட்டம் வலுவிழந்து போய்விடும். உடனடியாக ரஷ்யா திருப்பி தரும்படி கேட்டால் நாம் திருப்பித்தான் கொடுக்க வேண்டி வரும். அந்த நேரம் பணம் நம்மிடம் இல்லையாக இருந்தால் பெல்ஜியத்தினுடைய பொருளாதாரம் அந்த பெரிய நிதியை தாங்காது. எனவேதான் இந்த விவகாரத்தில் ஒரு பொதுவான சட்டத்தை நீங்கள் இயற்ற வேண்டும். பெல்ஜியத்தை மாட்டிவிட்டு நீங்கள் தப்பியோட கூடியவர்கள் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் இத்தாலிக்குள் அகதிகள் வந்தால் நாங்கள் பிரித்தெடுக்கின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூறியதும், இத்தாலி அகதிகளை ஏற்றதும், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தலைதெறிக்க ஓடியதும், சொன்ன சொல்லை மாறியதும் வரலாறாக இருப்பதனால் பெல்ஜியம் ஐரோப்பிய நண்பர்களை நம்ப தயாராக இல்லை. ஆனால் புட்டின் திட்ட தெளிவாக ஒன்றை சொல்லிவிட்டார். இந்த பணத்தை நீங்கள் தொடுவீர்களாக இருந்தால் நாங்கள் வங்கியில் வைப்பு செய்த பணம் இது திருட்டாக மாறும். திருடியவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எல்லா திருடர்களுக்கும் வழங்கப்படும் என்று ரஷ்யா உறுதியாக கூறியிருக்கின்றது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு கடன் வழங்குவது டிசம்பரில் முடிவாகும் என்று கூறியிருக்கின்றது. 2026 மார்ச்சுக்கு பின்னதாக உக்ரைனால் ஒரு அடியை கூட வைக்க முடியாது என்று கூறப்படுகின்றது. ஆகவே உக்ரைனுக்கு 447 பில்லியன் குரோனர்களை உடனடியாக வழங்கியாக வேண்டி இருக்கின்றது. இந்த பணத்திற்கு எங்கே செல்வது? 4-5 ஆப்பிரிக்க அகதிகள் வந்தால் காடு மலை தவிடு பொடி என்று கூச்சலிடுகின்ற ஐரோப்பா உக்ரைன் என்கின்ற ஒரு நாட்டையே தூக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற பொழுது ஏன் கூச்சலிடவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது. திருடன் கையில் தேள் கொட்டிய வலியில் அமைதியாக இருக்கின்றதா ஐரோப்பா என்ற கேள்வியும் இருக்கின்றது. வடபுல ஐரோப்பா இந்த சுமையை சுமக்கின்றது. ஆனால் தென்புல ஐரோப்பா அதற்கு தயாராக இல்லை. அவர்கள் யூரோ நாணயத்தை வைத்திருப்பதனால் அவர்களின் பொருளாதாரம் ஆரோக்கியமாகவும் இல்லை. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ 5000 ரஷ்ய ஏவுகணைகளினால் அமெரிக்காவை தாக்க தயார் என்று நேற்று முழக்கமிட்டவர் இன்று மெல்ல பல்டி அடித்து பின்வாங்கி அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று கவுண்டமணி பாணியில் பின்வாங்கி இருக்கின்றார். நம்முடைய நேயர் ஒருவர் நமது பதிவு தளத்திலே இது பொய்யாக அமையும் என்று சரியாக கூறியிருந்ததையும் இந்த நேரம் சுட்டிக்காட்டி அவரையும் பாராட்டுகின்றோம். அதேவேளை நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்கா தங்களுடைய நாட்டின் மரியாதை, ஆளுமை, மனித உரிமை ஆகியவற்றை மதிக்கவில்லை. அமைதி வழிக்கு வராமல், பேசி தீர்க்க வராமல் அவர்கள் யுத்தத்தின் பக்கமாக சென்றால் இந்த நாட்டினுடைய ஆயுதப்படையையும் ஆயுதமேந்திய ஆண்கள் பெண்களை எல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் என்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார். அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார், மடுரோவினுடைய பிரகடனம் ஒரு சரியான போர் பிரகடனம் போல தெரியவில்லை. அவர் கரிபியன் கடலில் இருக்கின்ற அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஏதோ தாக்குதல் நடத்துவது போல வாய்க்குள் காற்றை சுழற்றி விட்டிருக்கின்றார். அது சரியான பிரகடனம் அல்ல. அவரை போர் பிரகடனம் ஒன்றை செய்யுங்கள், உங்களுக்கு படிப்பிக்கின்றோம் பாடம்
வேண்டாம் என்று நாங்களும் சொல்லவில்லை. எங்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு பிரச்சனை, போதை வஸ்தை எங்களுடைய நாட்டிற்கு கொண்டு வராதீர்கள். கொண்டு வந்தால் கடலில் மூழ்கடிக்கப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள். இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. நேற்று 5 பேர் கொல்லப்பட்டார்கள், உண்மைதான் என்று அவர் கூறுகின்றார். அமெரிக்காவினுடைய தாக்குதலில் இதுவரை கரிபியன் கடலில் 37 பேர் இறந்திருக்கின்றார்கள். அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின்னும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள். இந்த தகவலை வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரோலைன் லெவிட் தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக போரை தளர்வுபடுத்துவது தொடர்பாக ஒரு கட்ட பேச்சு, பென்டனுல் போதை வஸ்தை அனுப்புவதை சீனா தடுக்கின்ற வேகம் குறைவாக இருக்கின்றது, அது குறித்த பேச்சு, ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விவகாரங்கள், ரஷ்யாவினுடைய உக்ரைன் போர் தொடர்பான விவகாரங்கள் என்று பல விடயங்களை அவர் பேச இருக்கின்றார். நீலக்கடல் அலையே என் நெஞ்சின் அலைகளடி என்று கூறியது போல நீலக்கடலில் வருகின்ற ஆயில் ஏற்றுமதிகளை சீனா இன்று நிறுத்தி இருக்கின்றது. அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து ஆனந்தமாக பேச இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.